திகழ் வயற் செங்கோடை வெற்பன் செழுங்களவி ஆலித்து அனந்தன் பனாமுடி தாக்க அதிர்ந்து அதிர்ந்து காலில் கிடப்பன மாணிக்க ராசியும் காசினியை பாலிக்கும் மாயனும் சக்ராயுதமும் பணிலமுமே. சேலில் திகழ் வயல் செங்கோடை வெற்பன் செழும் கலவி ஆலித்து அனந்தன் பனாமுடி தாக்க அதிர்ந்து அதிர்ந்து காலில் கிடப்பன மாணிக்க ராசியும் காசினியை பாலிக்கும் மாயனும் சக்ராயுதமும் பணிலமுமே. கெண்டை மீன்கள் நிறைந்து விளங்குகின்ற வயல்களால் சூழப்பெற்ற திருச்செங்கோடு என்னும் திருமலையில் மீது எழுந்தருளியுள்ள திரு முருகப்பெருமானது செழுமையான மயிலானது இனிமையான ஒலி எழுப்பி ஆதிசேஷனுடைய பனா மகுடங்களை தாக்குதலால் மிகவும் ஒலி உண்டாகி அப்பனா மகுடங்களில் உள்ள நாகமணிகளின் குவியலும் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டு உலகை காத்தருள்கின்ற திருமாலும் அவர்தம் திருக்கை கரத்தில் உள்ள திரு ஆழியும் திருச்சங்கும் மயிலின் திருவடிகளில் கிடப்பனவாயின. சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய், சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய், வெற்றி வேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. மங்கை வலபை மணவாளன் அருள் பொங்கும் புலன் போல் பொய்ந்தே புவனம் எங்கும் நிறைந்தே இருக்கின்றது கண் துங்க குணத்தே புஷியின் தொழுதே. கந்தரலங்கார் வரிசையிலே இன்று 97வது பாடலாகிய சேலில் திகழ் வயல் என்கின்ற சிறப்பான ஒரு கந்தரலங்காத்தை காண இருக்கிறோம். சேலில் திகழ் வயல் செங்கோடை வெற்பன் செழுங்கலவி ஆலி தனந்தன் பனாமுடி தாக்க அதிர்ந்து அதிர்ந்து காலில் கிடப்பன மாணிக்க ராசியும் காசினியை பாலிக்கும் மாயனும் சக்கராயுதமும் பணிலமுமே. இந்த ஒரு பாடல்ல என்ன விஷயம்னா, வரிசையா இப்போ 4-5 பாடல்ல எல்லாத்துலயும் மகாவிஷ்ணுவை சொல்லிட்டு வர சுவாமியுடைய பராக்கிரமத்தை எல்லாம் சொல்லி அப்படிப்பட்ட சுவாமியுடைய பராக்கிரமனுடைய மருகனாகிய முருகப்பெருமான் என்று பெருமை வாய்ந்து முருகன் பெருமானுடைய பெருமையெல்லாம் எடுத்து பேசுகிறார் அருணகிரிநாதர். இங்கே காலமேக பல்லவர்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போய் முருகப்பெருமானுடைய பெருமையை பாடு அப்படின்னு அவர் சில இடையா பாடுறவர். அப்பன் இறந்துண்ணி ஆத்தாள் மலை நீடி ஒப்பரிய மாமன் உருத்திடி சப்பைக்கால் அண்ணன் பெருவயிரன் 6 முகத்தானுக்கு ஈண்டு எண்ணும் பெருமையே இவை அப்படின்னு சொன்னார். அப்பா பிச்சைக்காரன், அம்மா மலை நீலி மாயக்காரி, மாமன் திருடன், அண்ணன் தொப்பக்காரன் உட்காந்துருக்கான், செப்பலாம் மட்டி உட்காந்துருக்கான் உதவாக்கிற. நீயும் 6 முகம், ஒரு முகம் கிடையாது 6 முகம் இருக்கிறோம் அப்படின்னு இந்த மாதிரி தப்பாவும் பேசலாம். நேரா பேசினா அப்பா பிட்சாண்டி, அம்மா மலை நீலி மலையில இருக்கக்கூடிய இமவான் புத்திரி, மாமன் திருமால் வெண்ணெய் திருகிறான், கண்ணன் தின்றான் மண்ணை காலால் இருந்தான் மண்ணை உன்னை உரைக்க சொன்னான் உண்மை உரைத்தால் உனக்கு தருவான் வெண்மை கண்ணன் உள்ளம் பால் வெண்மை காப்பான் என்றும் மால் நம்பைன்னு நமக்கு வெண்ணையை கொடுக்கக்கூடிய நம்முடைய அன்பாகிய வெண்ணையை எடுத்துக் கொள்கின்ற கண்ணன் மகாவிஷ்ணு சாட்சாத் மகாலட்சுமியினுடைய பதி. அவன் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கிற தெய்வம். அப்படிப்பட்ட மகாவிஷ்ணுடைய மருகன்னு சொல்றது எல்லாருக்கும் ஒரு உரிமையாக எடுத்துக்கொண்டு பேசுவார்கள். அந்த மகாவிஷ்ணுடைய பெருமையெல்லாம் எடுத்து பேசுற பாடலாக வரிசையாக 4 பாடல் அமைகிறது. அதுல இந்த பாடல் சுவாமி இந்த பாடலை எடுக்கும் போதே இந்த நாராயணன் பாடும்போது எப்படி பாடணும்னு போய் கேட்டுட்டு வந்தார பூந்தானம் நம்பர்கிட்ட. இவர் போய் கேட்கும் போது அவர் மீன் மச்சம் தொடங்கி மீன்ல இருந்து ஆரம்பி அப்படின்னு மீன்ல இருந்து மத்ஸ்யாவதாரத்துல இருந்து பாகவத புராணம் ஆரம்பிச்சாங்கன்னு அது ஒரு கதை. இதை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. அருணகிரிநாதர் முருகன் மகாவிஷ்ணுவை பாடணும்னு நினைச்ச போது மீன் எடுத்துடுவார். அதனால சேல் அப்படின்னா சேல்னா மீன். மீன்கள் வாழ்கின்ற செழிப்பு வாய்ந்த தண்ணீர் நீர் நிறைந்த நன்சை பயிர்கள் நிறைந்த அந்த ஒரு செழிப்பான நிலமாகிய சேலில் வயல் திகழ் செங்கோடு திருச்செங்கோட்டு மலை செழிப்பாக இருந்தது. தொண்டை மண்டலம் ரொம்ப செழிப்பாக இருந்ததுதான். சேலில் வயல் திகழ் செங்கோடை வெப்பன்
செழுங்கலவி. செழுங்கலவின செம்மை வாய்ந்த பசுமை வாய்ந்த கலவி. கலவின மயில். அந்த செழிப்பாக இருக்கக்கூடிய நிலத்தை சொன்னார். செம்மை கலவியின் அந்த மயிலை சொல்றார். அந்த செழிப்பாக இருக்கக்கூடிய திருச்செங்கோட்டு முருகன் வேலவன். அந்த திருச்செங்கோட்டு வேலவனுடைய மயிலானது செழுங்கலவி. ஆலித்து ஆலித்து அனந்தன் பனாமடி தாக்க. ஆலித்து அப்படின்னா மயில் அகவு, குயில் கூவும். இந்த அகவுதலுக்கு ஆலித்துன்னு பேரு. அது எதுக்கு? வெறுமனே போய் மயில் எங்கேயாவது போலாமே. எதுக்கு ஆலித்து அப்படின்னா ஆனந்தம் கொண்டு சப்தப்படுத்திக்கிறது. இது என்னன்னா சப்த பிரம்மம். சப்தம் பண்ணித்தான் குண்டலி ஆகிய சக்தியை அசைப்பது. அந்த சப்தம் பிரணவாகாரம். மயில் பிரணவாகார சொரூபம் என்பதனாலே சேலில் திகழ்வயல் செங்கோடை வெப்பம் செழுங்கலவி. செங்கோடைனா சிவப்பா இருக்கக்கூடிய மலை. இதுல பச்சை கலவி. செழுங்கலவினா பச்சையா இருக்கக்கூடிய மயில். ஆலித்து அனந்தன் பனாமுடி தாக்க. அனந்தன்னா வெள்ளையா இருக்கக்கூடிய நாகப்பாம்பு ஆதிசேஷன். இது ஒரு விஷயம் என்னன்னா, அனந்தன் முதல் அரவமாக இருக்கக்கூடிய அனந்தம் வாஷ்கின் சேஷம் பத்மநாபம் ஜெகம்பலன் சங்கபாலன் தருதராட்டம் தட்டகம் காளி என்றதா ஏதானி நாமநாவானி நாகாநாந்த மகாத்மனாம் சாயங்காலை படைத்தம் பிராதக்கலை தஸ்ய விஷபயம் நாஸ்தி சர்வஸ்திரம் விஜய்னு விஷங்களே வராது இருக்கக்கூடிய மந்திரத்துல 9 பாம்புகள் சொல்றாங்க. அதுல முதல் பாம்பு அனந்தன். இதுல இந்த பாடல சொல்லும் போது சேடன் முடி திண்டாட ஆடல் குடி வெஞ்சிட இந்த சேடனை சொல்லி ஆதிசேஷன் அனந்தன் முதல் அரவெல்லாம்னு சொன்னாங்க. முதல் அரவு அப்படின்னா முதல்ல இந்த 9 வித நாகத்துல முதல் அரவு அனந்தன். 8வது அரவு காளிங்கன். காளிங்கன் 8வது அவதாரத்துல கண்ணா கிருஷ்ணன் அவதாரத்துல காளிங்கன் எடுக்கிறது. இப்படி மகாவிஷ்ணுடைய அவதாரத்துல எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பாம்பு சொல்லும் போது முதல் பாம்பு ஆதிசேஷன் சொல்றாரு. இந்த ஆதிசேஷன் இந்த இது மயில் அடிச்சுது அப்படின்னு கதை என்னன்னா, அனந்தன் பனாமுடி தாக்க. அனந்தனுடைய பணம் சன் அப்படின்னா பாம்பு படம். அந்த படம் எடுத்து ஆடுகின்ற பாம்போட படத்துல தலைமையில மாணிக்கங்கள் வச்சுருக்கு. நாகமணிகள் நாகமாணிக்கம் வச்சுருக்கும். இந்த பாம்பை இந்த மயில் என்ன பண்ணிச்சா தனி மயில் விடன்னு சொன்னாரு விஷ்ணு சுப்பிரமணிய சுவாமி தனியா மயில விட்ட போது மயில் தாவி குதித்து ஓடி மலைகள்ல போய் நின்னோன்னா மலைகள் எல்லாம் செதறி இடத்த விட்டு போச்சு. இங்க ஆதிசேஷன் மேல உட்கார்ந்த போது அது தலையில இருக்கிற மாணிக்க ராசி எல்லாம் கீழே விழுது. எப்படி இது காலில் சுவாமியுடைய காலிலே அர்ச்சனை பண்ற மாதிரி இந்த மாணிக்கங்கள்லாம் சுவாமி காலிலே அர்ச்சனை போல விழறதான். அவருடைய ஒரு கற்பனையை பாருங்க. அருணகிரிநாதருடைய கற்பனை திறன். ஆலித்த பனாமண்டி தாக்க அதிர்ந்து அதிர்ந்து அந்த சப்தத்திலே அதிர்ந்து காலில் கிடப்பன. காலில் கிடந்துதான் மாணிக்க ராசி. மாணிக்க ராசின்னா மாணிக்கங்கள்லாம் நாக மாணிக்கங்கள்லாம் காலில் கிடப்பன. காசினியை பாலிக்கும் மாயோனும் மாயோனான்னு மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனன்னு கண்ணனுக்கு மாயன்னு ஒரு பேரு, மகாவிஷ்ணுக்கு மாயன்னு ஒரு பேரு. காசினியை பாலிக்கும்னா படைத்தல் காத்தல் அழித்தல் 3 தொழில்கள். படைத்தல் தொழிலை செய்கின்றவன் பிரம்மன், காத்தல் தொழிலை செய்கின்றவன் மகாவிஷ்ணு. அதனால காசினியை பாலிக்கும். காசினா பூலோகம். காசினி அப்படின்னா பூலோகம். அது எப்படின்னா பரசுராமர் ஒரு தரம் கோபம் உலகத்தெல்லாம் அடிச்சு வெட்டினாரா. அவருடைய பரசு பட்டு பூமி அழிஞ்சு கீழே போய் விழுந்துருதான். எல்லாரும் தேவர்கள் எல்லாம் இந்த மாதிரி இப்படி உலகத்தையே அடிச்சு போட்டு என்ன பண்றது கட்டோன்னு அந்த உலகத்தை மறுபடியும் எடுத்து சிருஷ்டி பண்ணி கொண்டு காஷ்யப மகர்ஷி கையில கொடுத்து மறுபடியும் சிருஷ்டி ஆரம்பிச்சாரா. காஷ்யபர் கையில கொடுத்ததுனாலதான் காசினின்னு பெயர் வந்ததுதான். காசினின்னா பூலோகம். காசினியை பாலிக்கும் மாயனும். இந்த காசினியை பூலோகத்தை எப்போ ரட்சிக்கிறத மகாவிஷ்ணு அந்த சூகரமாய் பார்த்தோமே. அந்த சூகரமா மகாவிஷ்ணு வராக அவதாரமா பூலோகத்தை எடுத்து காப்பாற்றினார். இப்ப என்ன பண்றாருன்னா காசினியை பாலிக்கின்ற மாயோ எப்பொழுதும் காப்பாற்றுவதற்கு ஒருத்தனை காப்பாற்றணும்னா அப்பா குடும்பத்தை காப்பாற்றுறாரு. என்ன வேணும்? கையில் செல்வம் வேணும். மகாவிஷ்ணுக்கு செல்வம் ஏது? மகாலட்சுமி தான் செல்வம். பூதேவியாகிய பூமி ஒரு பத்தினியும் செல்வம் ஸ்ரீதேவியாகிய லட்சுமி ஒரு பத்தினியும் மகாவிஷ்ணு வச்சுட்டு இருக்கார். அதனால எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய வள்ளலாக மகாவிஷ்ணு படுத்துட்டு இருக்கார். அவருடைய பாம்பனுடைய தலையில இருக்கக்கூடிய நாகமணி ராசிகள் எல்லாம் மயில் உட்கார்ந்த போது காலில் அர்ஜனை போல அந்த மயில் காலில இந்த மாணிக்கங்கள் எல்லாம் விழுகின்றன. காசினியை பாலிக்கும் மாயோனும் அவன் கையில் இருக்க சக்கராஜமும் விழுந்தது. பணிலம்னா சங்கும் விழுந்ததுதான். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா மகாவிஷ்ணுவுக்கு கதை இருக்கு, சக்கரம் இருக்கு, சாரங்கம் இருக்கு, நந்தகி இருக்கு. இந்த 5 ஆயுதம் இருந்து இந்த 2 ஆயுதத்தை மட்டும் ஏன் இங்க சொன்னார் அப்படிங்கறத ஒரு கவனம் பார்க்கணும்.
பெரியவர்கள் எல்லாம் சொல்வார்கள், அருணகிரிநாதர் போடும்போது எப்படி இந்த காலமேக புலவர் சிலேடையா 2 பொருளை ஒரு பாடல்ல கொடுக்கிறாரோ, அது மாதிரி 2 பொருளை ஒரு பாடலில் கொடுக்கின்ற திறமை அருணகிரிநாதருக்கு. அருணகிரிநாதர் தெய்வ புலவர் என்பதனால அவருக்கு இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கிறது. இதுல என்ன பேசுறாங்க அப்படின்னாக்கா, எதுக்காக மகாவிஷ்ணு படுத்துட்டு காக்கும் தெய்வமாக முத்தேவரில் ஒருத்தர் இந்த பாம்பு காலில் போய் விழுவாங்களா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, மகாவிஷ்ணு விழலை, சக்கராயுதமும் விழலை, சங்கும் விழலை, இதெல்லாம் தெய்வ சக்தி வாய்ந்ததுகள். இதுக்கு மயிலுடைய காலில் விழணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தா, மூலாதாரத்து 3 எழு கணலை காலால் எழுப்பும் காலே மிக உண்டு காலே இல்லாத கணப்பணத்தின் மேலே துயில் கொள்ளும் மாயோன் மருகா அப்படின்னு அருணகிரிநாதர் பாடல குறிப்பிடுறார். காற்றை சாப்பிட்டு கொண்டு கால் இல்லாத பாம்பு அப்படிங்கிறது இந்த பொருள். இந்த காற்றை சாப்பிடுகின்ற பாம்பு கால் இல்லாதது. அந்த பாம்பை சப்த பிரம்மமாக அசைத்து அசைத்து அதிர்ந்து அதிர்ந்து பிரணவாகாரத்தை சொல்லி சொல்லி பகவானுடைய நாமத்தை சொல்லி சொல்லி அந்த குண்டலின் சக்தியை அசைத்து அதிர்வு ஏற்பட்டு நாதம் பிந்து கலாதி மேல கலா ஆகாச சகசரத்திலிருந்து கலா ஏற்படுகின்ற அளவிலே அந்த நிகழ்ச்சியை எடுத்து சொல்லுகின்றது பின்னால இருக்கிற இந்த கருத்து. அதுல என்னன்னா, மாணிக்க ராசின்னா இந்த மாணிக்கங்கள் தான் விழுது. அங்க காலால அமுத நிலையும் ஆதித்த இயக்கம் தான் அந்த மாணிக்க ராசி. ஆதித்த இயக்கமும் குமசகாயம் குணத்தையும் கூறி இடை சக்கரம் தான் இந்த சக்கரம். ஈரட்டு நிலையும் உடல் சக்கரம். இந்த சக்கராயுதம் விழுது. இந்த உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முகத்தூலமும் சதுர்முக சுட்மும் இன்முகமாக இனிதன கருளி புரியகாயம் புலப்படனுக்கு பெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தின் கபால வாயினை காட்டி ஈர்த்தி முத்தி இனிதன கருளி என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து முன்னை வினையும் முதலை கலந்து வாக்கும் மனமும் இல்லா வன்வலையும் தேக்கிய எந்த சிந்தை தெளிவித்து இருள் வழி விடட்டுக்கும் ஒன்றிடம் என்ன அழுகிறம் ஆனந்தத்தை அழித்து என் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலந்து அருள் காட்டி சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி அந்த சத்தத்தை தான் பணிதம்ல சங்கு. இது எத்தனையும் அந்த யோகத்துல இருக்கிற தத்துவம் அத்தனையும் இங்க போட்டு காசினியை பாதிக்கும் மாயனும் மகாவிஷ்ணு கையில் இருக்கிற சக்கராயுதமும் பணினமாகிய அந்த பஞ்சஜான்யமும் சப்தத்தை கொடுக்கக்கூடிய சப்த பிரம்மத்தையும் கொண்டு காலில போட்டாதான் அந்த மயில் குண்டலினி சக்தி ஆகிய பாம்பை அசைத்து எழுப்புகிற நிகழ்ச்சியைத்தான் இங்கே இப்படி கொடுத்திருக்கிறார் அருணகிரிநாதர். இந்த மாதிரி ஒரு சிறப்பெல்லாம் நமக்கு கிடைப்பது மிக்க கடினமான விஷயம். பாம்புகளிலே எத்தனை விதமான பாம்பு இருந்தாலும் அனந்தன் முதல் அளவெல்லாம் இந்த 9 பாம்புல முதல் பாம்பு அனந்தன் அப்படிங்கிற விஷயத்தை அருணகிரிநாதர் அங்க போட்டிருக்கிறாருன்னா அவர் எவ்வளவு சிறந்த தெய்வ புலவரா இருக்க முடியும். இல்லைன்னா இந்த கருத்துக்கள் எல்லாம் இப்படி கொண்டு கொடுக்க முடியாது. அத அருணகிரிநாதர் ஒரு பாடல்ல பாம்பு மகாவிஷ்ணுடைய ஆதிசேஷன் மேல அந்த பாம்பை மயில் அடிப்பதை ஒரு பாடல்ல பாடுற. அந்த பாடலை இப்ப பார்க்கலாம். தீர பயோத திக திக்குமாகாயமும் ஜெகதலமும் நின்று சுழல திகழ்கின்ற முடி மௌலி திகழி விழவும் திகை தீ கொப்பொழிக்கவே குழும் பாரபணாமுடி அனந்தன் முதலாகவெல்லாம் பதை பதைத்தே நடுங்க படச்சக்கவாளகிரி புகழ்படவையாழிவது பச்சை பிரவாள மயிலா ஆர பிரதாப உலகில மதன பாடீர அமிர்தகலச பொங்கையா ஆடுமயில் நிகர்வல்லி அபிராமவல்லி பரமானந்தவல்லி திருவன் கோர திரிசூல திரையம்பக ஜடாதார குரு தரு திரு தணிகைவே கொடிய நிசி சரருதரம் எரி புகுக விபுதர்பதி உடி புகுத நடவு மயிலே பச்சை பிரபாள் மயிலாமையாளிவர் பச்சை பிரபாள் மயிலா. இந்த பாடல
கூடி அனந்தன் முதல் அரவலான் பதைபதற்கே நடுங்க பட சக்கரவாளகிரி துகள்பட வையாடி வரும் பச்சை பிரவாள மயிலான்னு சொன்னா மயிலை சொல்லி, மயிலுடைய திறமையை சொல்லி, மயிலுடைய காலில இருக்கக்கூடிய பராக்கிரமத்தை சொல்லி, திருச்செங்கோட்டை சொல்லி, செங்கோட்டுடைய பசுமையை சொல்லி, மயிலுடைய பசுமையை சொல்லி, அதிலே படுத்துக் கொண்டிருக்க ஆதிசேஷன் மேல மகாவிஷ்ணு படுத்துக் கொண்டிருக்கிற காரணம் என்னன்னா, அந்த மகாவிஷ்ணு ஆதிசேஷன் படுத்துட்டு இருக்கனால எல்லா அறிவும் அந்த ஆதிசேஷனுக்கு இருக்கு அப்படிங்கிற அகங்காரம் இருந்தது. அந்த அகங்காரத்தை மயிலாக இது ஒடுக்கி நாதத்தை கொடுத்து சப்தத்தை கொடுத்து அந்த பாம்பை குண்டலினை எழுப்ப செய்து தன்னை உணரச் செய்து இறைவனை அடைய செய்கின்றது. அந்த பாடலை பார்க்கலாம். சேலில் திகழ் வயல் செங்கோடை வெப்பம் செழின் கலவி ஆளித்த அனந்தன் பணாமுடி தாக்க அதிர்ந்து அதிர்ந்து காலில் கிடப்பன மாணிக்க ராசியும் காசினியை பாலிக்கும் மாயனும் சக்கராயுதமும் பணிதலுமே. வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா.